இதெல்லாம் தீரணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல்ல இன்னும் ஒரு முறை எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. உங்க சிவகாசி மகளை இன்னைக்கு அமைச்சராக்கி சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் இன்னைக்கு விஜய் அவர்களை உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கீங்க. அவர் மேல நம்பிக்கை வச்சு எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் செஞ்சு தருவோம். இன்னொரு கடமையும் உங்களுக்கு இருக்கு. அது என்ன கடமை உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு கேட்கிற அடிப்படை வசதிகள், வாறுகால் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரும். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க மறுபடியும் விசில் அடிச்சா மட்டும்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க ஒரு முறை விசில் அடிங்க. கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றி தருவோம். நீங்க பெண்கள் அத்தனை பேரும் கேட்டீங்க டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு சொல்லி. சிவகாசியில 8 டாஸ்மாக், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக், கோயில் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் எல்லாமே இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா உங்களுக்காக, உங்களுடைய அண்ணன் உங்களுக்காக மூடி கொடுத்திருக்காரு. இதை விட பெரிய சாதனை என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிருக்கா? கிடையவே கிடையாது. உங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றத அவர் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து பண்ணனாலதான் இது முதல் முறையா பண்ணியிருக்காரு. இதையும் விட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போறாரு. வரப்போற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க கண்டிப்பா விசில் அடிச்சா மட்டும்தான் நீங்க கேட்கிற குடிநீர் பிரச்சனை, நல்ல பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம மாத்தி கொடுக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் நீங்க மனு கொடுக்குறீங்க. 400 மனு கிட்ட நம்மளுக்கு இன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் 24 மணி நேரம் திறந்திருக்கு. 7 நாளும் நம்ம அங்க உட்கார்ந்துருக்கோம். 400 மனு வந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 89 மனு இப்படிதான் இருக்கு. இதுல 39 மனு நம்ம தீர்த்து கொடுத்துருக்கோம். சட்டமன்ற பொறுப்பாளரா நம்ம எதை தீர்க்க முடியுமோ அதெல்லாம் தீர்த்து கொடுத்துருவோம். ஆனா லோக்கல்ல நம்மளுக்கு கவுன்சிலர் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் இன்னும் செய்ய முடியாம இருக்கு. இன்னும் 6 மாசத்துலயோ 8 மாசத்துலயோ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நீங்க மறுபடியும் விசில் அடிக்கணும். நம்ம இந்த மாற்றத்தை இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். நீங்க இன்னைக்கு எல்லா ஆபீஸ்க்கும் போறீங்க. யாராவது லஞ்சம் வாங்குறாங்களா? யாராவது காசு வாங்குறாங்களா? இன்னைக்கு லஞ்சம் இல்லாத ஊழலற்ற ஆட்சிய இன்னைக்கு நம்ம தலைவர் முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் நமக்கு தந்திருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும்னா உங்க கையில உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை இன்னைக்கு இங்க 2வது முறை வரன்னு உங்களுக்கே தெரியும். போட்டு ஜெயிச்சு வச்சக்கப்புறம் ரொம்ப வருஷமா நீங்க கேட்ட கோரிக்கை ஒண்ணு நிறைவேற்றி கொடுத்தோம். நீங்களே சொல்லுங்க, அது என்ன நம்ம நிறைவேற்றி கொடுத்தோமா? அதை யார் நிறைவேற்றி கொடுத்தா? முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களால மட்டும்தான் இன்னைக்கு அது நடந்திருக்கு. இத்தனை வருஷம் நீங்க போராடி இன்னைக்கு உங்கள் அண்ணன் அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுத்திருக்காரு. எத்தனை வருஷமா இந்த கோரிக்கை வச்சிருப்பீங்க? இன்னைக்கு இதே மாதிரி சிவகாசியில 8 டாஸ்மாக், பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கிறதுலயும் கோவில் பக்கத்துல இருக்கிறதையும் இன்னைக்கு நம்ம மூடி இருக்கோம். எத்தனையோ பெண்களோட கனவை இன்னைக்கு அவரு முடிச்சு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிங்கப்படை பெண் எத்தனை பேர் பாத்தீங்க நம்ம ஊர்ல? அருமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ற பேர்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிங்கப்படை பெண் இறக்கி 100க்கும் மேற்பட்ட இலவச பயிற்சிகள் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சிங்கப்படை பெண் அப்படி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசா நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்க போனாலும் ஊழல் லஞ்சம் எதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம அண்ணன் முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அதே மாதிரி பட்டாசு தொழில் சிவகாசியில அது மட்டும்தான் பிரதான தொழில். இன்னைக்கு 1 ரூபாய் கூட வாங்காம அத்தனை 13 கம்பெனியை நம்ம மீட்டெடுத்து கொடுத்திருக்கோம்.
ரூபாய் கூட வாங்காம, முன்னாடி எல்லாம் 1 லட்சம் 5 லட்சம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 1 ரூபாய் இல்லாம, ஒரு காசு இல்லாம நம்ம அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அரசாங்கம், சுத்தமான அரசாங்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு நீங்க கேக்குற இந்த ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா வரப்போற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க விசில் அடிச்சா மட்டும்தான் எங்களால அதை நிறைவேற்றி தர முடியும். நீங்க என்னைய சட்டமன்றத்துல கொண்டு போய் உட்கார வச்சீங்க, அதே மாதிரி இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க விசில் அடிச்சு அண்ணனை உட்கார வச்சா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் நம்ம கண்டிப்பா மாத்தி தர முடியும். இன்னும் ஒரு முறை 6 மாசத்துலயோ 8 மாசத்துலயோ அந்த தேர்தல் கண்டிப்பா வரும். நீங்க அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? விசிலுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் உங்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்வம்மா, உங்களுடைய தெருவிளக்கு பிரச்சனை தீரும். அதனால இன்னும் ஒரு முறை நீங்க விசிலுக்கு அடிங்க, கண்டிப்பா மாற்றம் இருக்கு. 60 நாள்ல பல மாற்றத்தை நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இதே மாற்றம் கண்டிப்பாக தொடரும். ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்னைய சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் இல்லாம அமைச்சராகவும் உட்கார வச்சு சிவகாசி மகளை அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.